அவன் வீரியமற்றவன், கட்டையைப் போன்றவன், இழிவானவன் அல்லது வேறு என்ன? மதிப்பிற்குரிய ஐயா, குழம்பித் தவிக்கும் ஏராளமான பாமர மக்களிடம் தங்களுக்கு அனுதாபம் இல்லையா? இந்த ஞானி ஒரு நொடி மௌனம் சாதித்துவிட்டு பிறகு கோடிக்காட்டும் விடை கூறினார். எல்லா நற்குணங்களுக்கும் களஞ்சியமான கண்ணால் காண முடியாத இறைவன் மற்றும் எந்த குணநலன்களும் அற்ற கண்ணால் காணக்கூடிய மனிதன் ஆகிய இருவரையும் நேசிப்பதென்பது ஒரு பெரிய புதிர். ஆனால் மனித அறிவு எந்த புதிருக்கும் ஈடு கொடுக்க வல்லது. ஆன்ம பரிசோதனையினால் எல்லா மனித மனங்களிலுமுள்ள ஓர் ஒற்றுமை வெளிப்படுகிறது. அது எல்லா மனிதர்களையும் ஒருங்கி பிணைக்கும் சுயநலமே. இந்த ஒரு விதத்திலாவது மனிதர்களின் சகோதரத்துவம் வெளிப்படுகிறது. இப்பொதுப்படையான தன்மையை கண்டறிந்த மாத்திரத்திலேயே அதிகமான பணிவு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பணிவு ஆன்மாவின் நிவாரணத் திறனை அறியாத தன்னையொத்தவரிடம் கருணையாக முதிர்கிறது. ஐயா, ஒவ்வொரு யுகத்திலும் வாழ்ந்த மகான்கள் உலகத்தின் துயரங்களைப் பற்றி நீங்கள் உணர்த்துவது போலத்தான் உணர்த்தியிருக்கிறார்கள். மேம்போக்காக மனிதர்கள்தான் தம் குறுகிய சொந்த துயரங்களில் மூழ்கி மற்றவர்களின் துயரைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பவர்கள். அந்த சாதுவின் வைராக்கியமான முகம் கவனிக்கும்படியாக கனிவடைந்தது. எவரொருவன் தன்னைத்தானே கூறு போட்டுப் பார்த்து பயில்கிறானோ அவனே பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த கருணையை அறிவான். செவிடாக்கும் அகந்தையின் கோரிக்கைகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலையில் இறையன்பு மலர்கிறது. அந்த உயிர் கடைசியில் தன்னை படைத்தவனை நோக்கி திரும்புகிறது. வேறு எதற்கும் இல்லாவிட்டாலும் ஏன், இறைவா ஏன் என்று வேதனையுடன் கதறுவதற்கு வேண்டியாவது அது அங்ஙனம் திரும்புகிறது. துன்பமெனும் இழிவான சவுக்கடியால் கடைசியில் மனிதன் முடிவற்ற முழுமுதற் கடவுளிடம் துரத்தப்படுகிறான். எல்லையின்றி நிறைந்திருக்கும் இறையழகே அவனைக் கவர வேண்டும். கல்கத்தா காலிகாட் கோயிலில் புகழ்பெற்ற அற்புதத்தைக் காண நான் சென்றிருந்தபோது அந்த ஞானியும் நானும் அங்கிருந்தோம். தற்செயலாக நான் சந்தித்த அந்த துறவி அதன் அலங்காரப் பொறுமையை மிக எளிதாக ஒதுக்கித் தள்ளிவிட்டார். கல்லும் சுண்ணாம்பும் நாம் கேட்கக்கூடிய கீதம் எதையும் இசைப்பதில்லை. மனித ஜீவனிலிருந்து வெளிப்படும் இசைக்கு மட்டுமே இதயம் திறக்கும். நுழைவாசலில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவனொளி எங்களை அழைத்தது. நாங்கள் மெதுவாக வாசற்படியை அடைந்தோம். அங்கே பக்தர் கூட்டம் இங்குமங்கும் சென்று கொண்டிருந்தது. நீ இளைஞன். அந்த ஞானி சிந்தனையுடன் என்னை ஊடுருவி நோக்கினார். பாரதமும் இளமையானது தான். புராதன கால ரிஷிகள் ஆன்மீக வாழ்விற்கான வழி முறைகளை அழிக்க முடியாத வகையில் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மூதுரை இந்த நாட்டிற்கு இன்றும் பொருந்தும். காலத்திற்கு ஒவ்வாது போகாமலும் லோகாயத வாதங்களில் சூதுவாதுகளுக்கு மத்தியில் கௌரவத்தை இழக்காமலும் அவ்வொழுக்க விதிமுறைகள்
இன்றும் இந்தியாவை உருவாக்கி வருகின்றன. யுக யுகாந்திரங்களாக நிபுணர்கள் அளவிட முடியாத தவிக்கும் அளவிற்கு அவநம்பிக்கையே உருவான காலமே வேதங்களின் மதிப்பை அங்கீகரித்து விட்டது. அதுதான் உன் பரம்பரை சொத்து என்று கொள்வாயாக. நான் சொல்திறன் வாய்ந்த அந்த சாதுவிடமிருந்து மிக்க மரியாதையுடன் விடைபெறுகையில் அவர் முன்னோடியான தீர்க்க தரிசனம் ஒன்றை வெளியிட்டார். நீ இங்கிருந்து சென்றதும் இன்று புதுமையான அனுபவம் ஒன்றை அடைவாய். ரிஷிகள் காண்பவர்கள் நிர்ணயிக்க முடியாத பழங்காலத்தைச் சேர்ந்த வேதங்களின் ஆசிரியர்கள். நான் கோவிலிலிருந்து வெளியேறி குறிக்கோள் ஏதுமின்றி சென்று கொண்டிருந்தேன். ஒரு மூலையில் திரும்பியதும் எனக்கு முன்பே அறிமுகமாயிருந்த ஒருவனிடம் சிக்கினேன். அவன் பேச ஆரம்பித்தான். அது காலத்திற்கும் கட்டுப்படாது. நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போவான். அவன் உறுதியளித்தான். நாம் பிரிந்திருந்த வருடங்களில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் கூறினால் உன்னை வெகு சீக்கிரத்தில் போக விட்டு விடுகிறேன். என்ன முரண்பாடான பேச்சு! நான் இப்பொழுதே உன்னை விட்டு கிளம்ப வேண்டும். ஆனால் அவன் என் கையை பிடித்துக்கொண்டு பல சிறு சிறு செய்திகளை கேட்டறிந்தான். அவன் பசியுடன் கூடிய ஓர் ஓநாய் போல் இருக்கிறானென எனக்கு வேடிக்கையாக தோன்றியது. நான் பேச பேச அவன் திருப்தி இல்லாமல் இன்னும் ஏதேதோ கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனிடமிருந்து தப்பிக்க ஒரு நல்ல வழியைக் கண்டு காட்டும்படி நான் காளி மாதாவை மனதிற்குள் வேண்டினேன். என் நண்பன் திடீரென என்னை விட்டகன்றான். சரி. நான் நிம்மதியில் பெருமூச்சு விட்டு, எங்காவது அந்த வாயாடிக் காய்ச்சல் திரும்பி வந்துவிடப் போகிறதே என்ற பயத்தில் என் நடையில் வேகத்தை இருமடங்காக்கினேன். என் பின்னால் வேகமாகத் தொடரும் காலடி சத்தம் கேட்டு என் நடையை விரைவுபடுத்தினேன். திரும்பிப் பார்க்கும் தைரியம் எனக்கில்லை. ஆனால் ஒரே துள்ளலில் அந்த நண்பன் என்னிடம் வந்து வேடிக்கையாக என் தோள்களைப் பிடித்துக் கொண்டான். நான் கந்தா பாபா நறுமண சித்தர். நான் கந்தா பாபாவைப் பற்றி உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன். அதோ அந்த வீட்டில் அவர் வசிக்கிறார். அவன் கொஞ்ச தூரத்தில் இருந்த ஒரு வீட்டை சுட்டிக்காட்டினான். அவசியம் அவரை சந்திக்கவும். அவர் சுவாரஸ்யமானவர். உனக்கு ஒரு புதுமையான அனுபவம் உண்டாகும். சரி, வருகிறேன் என்று கூறிவிட்டு அவன் உண்மையிலேயே என்னை விட்டு அகன்றான். காளிகாட் கோயிலில் சாது முன்னறிவிப்பாக கூறிய இதே மாதிரியான சொற்கள் என் நினைவில் பளிச்சிட்டன. ஆவலால் தூண்டப்பட்டு நான் அந்த வீட்டை அடைந்தேன். ஒரு விசாலமான கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஒரு கனமான ஆரஞ்சு வண்ண கம்பளத்தில் ஒரு கும்பல் அங்குமிங்குமாக சம்பனமின்றி உட்கார்ந்திருந்தது. திகைப்பு கலந்த கிசுகிசுப்பு என் செவியில் விழுந்தது. சிறுத்தை புலி தோளின் மீது அமர்ந்திருக்கும் கந்த பாபாவைப் பார். அவரால் மனமில்லாமல் எந்த மலருக்கும் இயற்கையான நறுமணத்தை அளிக்க முடியும், அல்லது வாடிய மலரை புதுப்பிக்க முடியும், அல்லது ஒரு மனிதனின் தோளிலிருந்து நறுமணம் வீசச் செய்யவும் அவரால் முடியும். நான் அந்த சித்தரை நேராக நோக்கினேன். அவரது பார்வை உடனடியாக என் பார்வையில் நிலைத்தது. அவர் பருமனாகவும் தாடியுடனும் கறுத்த உடலும் ஒளிவீசும் பெரிய கண்களும் கொண்டு விளங்கினார். மகனே, உன்னைக் கண்டதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. உனக்கு என்ன வேண்டுமென்று கூறு. உனக்கு ஏதாவது வாசனைப் பொருள் வேண்டுமா? எதற்காக?
அவருடைய பேச்சு எனக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. அதிசயமான முறையில் நறுமணத்தை அனுபவிப்பதற்கு, நறுமணத்தை உண்டாக்குவதற்கு கடவுளை ஏவுவதா? அதனாலென்ன? எப்படி இறைவன் வாசனைகளை படைக்கத்தானே செய்கிறான். அதனாலென்ன? எப்படியும் இறைவன் வாசனைகளை படைக்கத்தானே செய்கிறான். ஆம், ஆனால் மென்மையான புது மலர்களைப் படைத்து பயன்பட்டபின் களைத்து எறிவதுதான் இறைவனின் நோக்கம். உங்களால் மலர்களைப் படைக்க முடியுமா? முடியும். ஆனால் நான் சாதாரணமான வாசனைப் பொருட்களைத்தான் படைப்பது வழக்கம் இளம் நண்பனே. அப்படியாயின் வாசனைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூடிவிட வேண்டியதுதான். நான் அவர்கள் வியாபாரம் செய்வதை அனுமதிப்பேன். என் குறிக்கோள் இறைவனின் சக்தியை நிரூபிப்பதுதான். நான் அவர்கள் வியாபாரம் செய்வதை அனுமதிப்பேன். ஐயா, இறைவனை நிரூபிக்க வேண்டியது அவசியம்தானா? அவன் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் அற்புதங்களை நிகழ்த்தியவாறு இல்லையா? ஆம், ஆனால் நாமும் அவனுடைய எல்லையில்லாத படைப்பு வகைகளில் சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டும். ஆம், ஆனால் நாமும் அவனுடைய எல்லையில்லாத படைப்பு வகைகளில் சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த கலையில் வல்லவராவதற்கு எத்தனை காலம் பிடித்தது? 12 ஆண்டுகள். சூட்சும முறையில் நறுமணத்தை உற்பத்தி செய்வதற்கா? என் மதிப்பிற்குரிய மகானே, நீங்கள் ஒரு பூக்கடையில் இருந்து சில ரூபாய்கள் கொடுத்து பெறக்கூடிய வாசனைகளை அடைய 12 ஆண்டுகள் வீணடித்து விட்டீர்கள் என்று தோன்றுகிறது. நறுமணம் மலர்களுடனேயே மறைந்து விடுகிறதே. நறுமணம் மலர்களுடனேயே மறைந்து விடுகிறதே. நறுமணம் மரணத்துடன் மறைகிறது. உடலுக்கு மட்டும் இன்பம் தரக்கூடியதை நான் ஏன் விரும்ப வேண்டும்? நறுமணம் மரணத்துடன் மறைகிறது. உடலுக்கு மட்டும் இன்பம் தரக்கூடியதை நான் ஏன் விரும்ப வேண்டும்? ஐயா, தத்துவ நிபுணரே, நீங்கள் என்னை மகிழ்விக்கிறீர்கள். சரி, இப்பொழுது தங்கள் வலக்கையை நீட்டுங்கள். அவர் ஆசி பெறுவது போன்ற கையை அசைத்தார். நான் கந்த பாபாவிடமிருந்து சில அடிகள் தள்ளி இருந்தேன். என் உடலை தீண்டக்கூடிய அளவிற்கு யாரும் என் அருகில் இல்லை. நான் என் கையை நீட்டினேன். ஆனால் அந்த யோகி என் கையை தொடவில்லை. உனக்கு எந்த மனம் வேண்டும்? ரோஜா? அப்படியே ஆகட்டும். என் உள்ளங்கையிலிருந்த ரோஜாவின் இனிய நறுமணம் கமழ்ந்தவை கண்டு எனக்கு ஒரே வியப்பு. என் உள்ளங்கையிலிருந்து ரோஜாவின் இனிய நறுமணம் கமழ்ந்தவை கண்டு எனக்கு ஒரே வியப்பு. நான் பக்கத்தில் இருந்த பூச்சாடியிலிருந்து பெரிய வாசனையற்ற வெள்ளை நிற பூவொன்றை புன்முறுவலுடன் கையில் எடுத்தேன். இந்த வாசனையற்ற மலரிலிருந்து மல்லிகை மணம் கமழச் செய்ய முடியுமா? அப்படியே ஆகட்டும். அந்த இதழ்களிலிருந்து உடனே மல்லிகை மணம் கமழத் தொடங்கியது. நான் அந்த அதிசய சித்தருக்கு நன்றி கூறி அவருடைய மாணவர்களின் ஒருவனுக்கருகில் சென்று அமர்ந்து கொண்டேன். அவன் கந்தபாபாவின் சரியான பெயர் சுவாமி விஷத்தானந்தர் அவர் வியக்கத்தக்க பல யோக ரகசியங்களை ஒரு திபெத்திய குருவிடமிருந்து கற்றறிந்தாரெனவும் கூறினான். அந்த திபெத்திய யோகிகள் கிட்டத்தட்ட 1000 வயதுக்கு மேல் ஆகியிருக்குமென்று அவன் உறுதியுடன் கூறினான். அவருடைய சீடரான கந்தபாபா, நீங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரி எளிய நேரடியான முறையில் எப்பொழுதும் நறுமண அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை. அவருடைய சீடரான கந்தபாபா, நீங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரி எளிய நேரடியான முறையில் எப்பொழுதும் நறுமண அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை. அந்த மாணவனின் பேச்சில் அவர் குருவை பற்றிய பெருமை தொனித்தது.
அவருடைய முறைகள் மனிதர்களின் மனநிலைக்கு தக்கவாறே மாறும். அவர் அதிசயமானவர். கல்கத்தாவில் உள்ள அறிவாளிகளில் பெரும்பாலோர் பெரும்பாலோர் அவரை பின்பற்றுகிறார்கள். நான் அவர்களுடன் சேரப் போவதில்லை என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன். வெளிப்படையாக அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு குரு எனக்கு உகந்தவராயில்லை. நான் கந்தபாபாவிற்கும் பணிவுடன் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அன்று ஏற்பட்ட 3 வெவ்வேறு விதமான சந்திப்புகளைப் பற்றி எண்ணமிட்டவாறு மெதுவாக நடந்து வீட்டை சென்றடைந்தேன். என் சகோதரி உமா வாசற்படியிலேயே என்னை சந்தித்தாள். வாசனை திரவமெல்லாம் உபயோகிக்கப்பட்டு மிகவும் நவநாகரிகமாகி வருகிறாயே. நான் எதுவும் பேசாமல் என் கையை அவள் முகத்திற்கு நீட்டினேன். என்ன கவர்ச்சியான ரோஜா மணம்! வழக்கத்திற்கு மாறாக மிக அதிசயமாக இருக்கிறதே. அது வழக்கத்திற்கு மிக அதிக மாறானது என்று நினைத்தவாறு நான் மௌனமான அதிசயமான வகையில் நறுமணம் பெற்ற மலரை அவள் மூக்கினருகில் பிடித்தேன். ஓ, எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்குமே. அவள் அம்மலரைப் பிடுங்கினாள். வாசனையற்றது என்று அவள் நன்கு அறிந்திருந்த ஒருவித மலரிலிருந்து அவள் திரும்ப திரும்ப மல்லிகையின் மணத்தை நுகர்ந்தபொழுது ஒரு வினோதமான குழப்பம் அவள் முகத்தில் பரவியது. அவளுடைய முகபாவனைகளைக் கண்டு என் மனதை கந்தபாபா வசியப்படுத்தி நான் மட்டும் அம்மணத்தை உணரும்படி செய்திருப்பாரோ என்று சந்தேகம் நீங்கியது. அவளுடைய முகபாவனைகளைக் கண்டு என் மனதை கந்தபாபா வசியப்படுத்தி நான் மட்டும் அம்மணத்தை உணரும்படி செய்திருப்பாரோ என்ற சந்தேகம் நீங்கியது. பின்னர் நான் அழகானந்தன் என்ற என் நண்பன் ஒருவன் மூலம் அந்த நறுமண சித்தரிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். உலகில் பசியால் தவிக்கும் கோடிக்கணக்கான மக்களிடம் அந்த சக்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்து கொண்டேன். அலங்கானந்தன் ஒரு சமயம் நான் 100 விருந்தாளியுடன் பர்த்வானில் கந்தபாபாவின் வீட்டில் இருந்தேன். அது ஒரு பெரிய விழா சமயம். அந்த யோகி வெறும் காற்றிலிருந்து பொருட்களை வரவழைக்கும் திறனில் புகழ் பெற்றிருந்ததால் நான் சிரித்தபடி அவரிடம் அப்பருவத்தில் கிடைக்காததொரு ஆரஞ்சு பழவகையை வரவழைக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அக்கணமே எல்லா வாழை இலைகளிலும் பரிமாறப்பட்டிருந்த பூரிகள் உப்பிவிட்டன. ஒவ்வொரு பூரிக்குள்ளும் உரிக்கப்பட்ட ஆரஞ்சு இருந்தது. நான் சற்று தயக்கத்துடன் என் பழத்தை சுவைத்தேன். ஆனால் அது மிக அருமையான சுவையுடன் இருந்ததைக் கண்டேன் என்று கூறினான். பல ஆண்டுகளுக்குப் பின் என் ஆத்ம ஞானத்தின் மூலம் கந்தபாபா எப்படி பொருட்களை தோற்றுவித்தார் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் பாவம், அந்த வழி பசியால் பரிதவிக்கும் உலக மக்களுக்கு எட்டாதாயிருந்தது. பல ஆண்டுகளுக்குப் பின் என் ஆத்ம ஞானத்தின் மூலம் கந்தபாபா எப்படி பொருட்களை தோற்றுவித்தார் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் பாவம், அந்த வழி பசியால் பரிதவிக்கும் உலக மக்களுக்கு எட்டாதாயிற்று. ஊறு, ஒளி, சுவை, ஓசை, நாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் எலக்ட்ரான், புரோட்டான். ஊறு, ஒளி, சுவை, ஓசை, நாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் எலக்ட்ரான், புரோட்டான் ஆகியவற்றின் அதிர்வு வேறுபாட்டால் உண்டாக்கப்படுகின்றன. அந்த அதிர்வுகள் பிராணனால்
முறைப்படி ஒழுங்குபடுத்தி பொருத்தப்படுகிறது. அந்த அதிர்வுகள் பிராணனால் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பிராணன் 5 தனித்தனி புலனுகர் எண்ணப் பொருட்களால் அறிவுபூர்வமாக ஆற்றலூட்டம் பெற்ற உயிர்த்துகள் அல்லது சூட்சுமமான உயிர் சக்திகள் அணுசக்திகளை விட நுட்பமானவை ஆகும். கந்தபாபா சில யோக பயிற்சிகளினால் பிராண சக்தியுடன் தன்னை இசைவித்து கொண்டு உயிர்த்துகளின் அதிர்வலை அமைப்பில் மாறுதலை ஏற்படுத்தி தனக்கு வேண்டியதை தருவித்து கொள்கிறார். அவருடைய நறுமணம், பலம், மற்ற அற்புதங்கள் எல்லாம் வசிய முறைப்படி உண்டாக்கப்பட்ட உள்ளுணர்வுகளில்லை. ஆனால் இவ்வுலகத்திற்குரிய அலையதிர்வுகளின் மூலம் வரவழைக்கப்பட்டவை. மயக்க மருந்தினால் ஆபத்து வரலாம் என்ற நிலையிலுள்ள நோயாளிக்கு மனோவசியத்தை மனமயக்க மருந்தாக பயன்படுத்தி மருத்துவர்கள் சிறு அறுவை சிகிச்சைகளை செய்து வருகிறார்கள். வசியப்படுத்துவது என்பது அடிக்கடி அந்த நிலையில் உட்படுத்துபவர்களுக்கு கேடு விளைவிப்பதாகும். காலக்கிரமத்தில் மூளை உயிரணுக்களின் அமைப்பையே குலைத்து எதிர்மறையான மனப்போக்கை தூண்டிவிட ஏதுவாகிறது. மனோவசியம் என்பது மற்றவரின் உணர்வு நிலையில் அத்துமீறி நுழைவதாகும். அதன் தற்காலிக நிலைக்கு தெய்வீக அருள் பெற்ற மனிதர்கள் செய்யும் அற்புதங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இறைவனிடத்தில் விழிப்பு உணர்ச்சியுள்ள உண்மையான மகான்கள் படைக்கும் பிரபஞ்ச கனவு காண்பவனுடன் இச்சா சக்தியை இணக்கமாக பொருத்தி இக்கனவுலகில் மாறுதல்களை செய்கிறார்கள். மேலை நாட்டு மனோதத்துவ நிபுணர்கள் பெரும்பாலும் உணர்வு நிலைகளை பற்றி ஆராயும் பொழுது தங்கள் ஆராய்ச்சிகளை அடிமனதை ஆராய்வதுடனும் மனவியாதியுடனும் நிறுத்திக் கொள்கிறார்கள். சாதாரணமான உளநிலைகள் மற்றும் அவற்றின் உணர்ச்சிகள் விருப்பத்தை வெளியிடும் தன்மைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யப்படவில்லை. உண்மையான இந்த அடிப்படை விஷயம் இந்திய தத்துவ விசாரத்தில் அலட்சியம் செய்யப்படவில்லை. சாதாரண மன மாறுபாடுகளின் பல்வேறு தொடர்புகளை பற்றியும் புத்தி, பகுத்தறிவு, அகங்காரம், நான் எனும் உணர்வு, மனம் அல்லது இயந்திரங்களின் உணர்வு, இவைகளின் விசேஷமான செயல்பாடுகளை பற்றியும் சாங்கியம் மற்றும் யோக முறைகளில் துல்லியமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது.